நவீன் சாமி போட்ட ட்ரெஸ் இதுதான். பிளண்டர்ஸோட பார் ஒன்று இருக்குது. கிராஃபிட்டி இல்லாத இடமே இருக்காது. हेलो दोस्तों, हमारे देश के इंडिया के सबसे के पानी. ஸோ இன்றைக்கி என்ன விலாக்னா, இன்றைக்கி நம்ம ஒரு ஈவெண்ட் போகிறோம். லோன் மேன் சூர்யா. இன்றைக்கி நம்ம இன்றைக்கி நம்ம ஒரு ஈவெண்ட் போகிறோம். அது என்ன ஈவெண்ட்னா, கிலோ சேல்னு ஒரு ஈவெண்ட். ஸோ இங்கே எப்படின்னா, கிலோ சேல்னால் 20 பவுண்டுக்கு 1 கிலோக்கு ட்ரெஸ் வாங்கிக்கலாம் நம்ம. அது என்ன ட்ரெஸ்ஸு வேணாலும் இருக்கும் அங்கே. ஆனால் 20 கிலோ மேலே சாரி 1 கிலோக்கு 20 பவுண்டு. 1 கிலோக்கு 2000 ரூபாய்க்கிட்ட 2000 ரூபா வேஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம என்ன வேணால் வாங்கிக்கலாம். ஆனால் இங்கே என்ன கேம்னா, எல்லா ட்ரெஸ்ஸுமே கொஞ்சம் வெயிட் அதிகமாகவே தான் இருக்கும். அதனாலே கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஸோ பார்ப்போம். என்னன்னு தெரியல, காலிலேருந்து வாய் கொளறினே இருக்குது. வாய் கொளருது. முடி வேறு செட் ஆக மாட்டேங்குது. ஹேரு ஏதோ முன்னாடி வரையும் தொங்குதா, கொஞ்சம் ஏதோ மேனேஜ் பண்ணுறேன். பட் நோ கம்ப்ளைண்ட்ஸ், ஐ லவ் மை ஹேர். ஓகே, முந்து வருஷம்ண்ணா வாங்க. காலிலேருந்து நான் கிளம்பாத வரைக்கும் மழையே பெய்யல. கரெக்டாக வெளில வரேன், தூரல் போட ஸ்டார்ட் ஆகுது. என்ன பாஸ், பரவாயில்ல. இது வரைக்கும் ரொம்ப மழைலாம் பெய்யல. பை ஆண்டி. ஸோ இப்போ இன்னும் மழை ரொம்ப பெய்யலை, பட் தூரல் போட்டுதா, அதே நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது. கொடை வேறு எடுக்கணும், கொடையை ஒரு கையில் பிடிக்கணும், கிம்பில் இந்த ட்ரைபாட் ஒரு சைடில் பிடிக்கணும், மைக்கை காப்பாற்றணும்னு ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. சரி ஓகே, நல்லா விட்டுறலாம். நல்ல டே, நல்ல வைப். உங்களுக்கு ஒரு சூப்பர் ஐடியா கிடைக்கும். வாங்க, இப்போது போகிற இடமே காட்டுறேன், செம்மையாக இருக்கும். ஒரு கையில் கொடை, ஒரு கையில் என் ஃபோனு, அப்புறம் பின்னாடி பார்த்துக்கிட்டே வரணும் எவனா வரானா இல்லையான்ட்டு. ஸோ லைட் இருக்காது, பட் இந்த மழை நல்லா ஜோராக போய் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. போகிற வழி வந்து அன்றைக்கி போன ஈவெண்ட்டுக்கு போகிற வழி, ஆனால் அதுக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணிடுவோம். இந்த இடம் அது கொஞ்சம் தூரம் உள்ளே போச்சு. இது அப்படி கிடையாது. எனக்கு தெரிஞ்சு மழை பயங்கரமாக ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். பா, ஏன் வீடியோவில் தெரிய மாட்டேங்குது மழை ஸ்டார்ட் ஆகுறது. புதுசாக கடைலாம் இப்போ திறக்கிறாங்க. இன் டைம் ஏதோ ரெஸ்டாரண்ட் நைஸ். ஸோ நம்ம குடுன்னு ஓடுறோம். ஏன்னா மழை ஜோராக ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா என்னால் ரெண்டு என்னடா சூர்யா என்னென்னமோ பேசிகிட்டு இருக்க. அந்த இடம்லாம் பாருங்களேன், சிட்டியோட. ஐயோ, அது இங்கே ஃபோனில் தெரிய மாட்டேங்குது அவ்வளோ பெய்கிற மழை. ஆனால் இங்கே நம்ம ஊரில் பெய்கிற மாதிரிலாம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பெய்யாது. இதுவே பயங்கரமான மழை. நம்ம ஊரில் பெய்கிற மாதிரிலாம் இங்கே பேஞ்சுதுன்னா காலி இருக்கிற குளிருக்கு. ஆல்ரெடி இப்போவே இங்கே 5 டிகிரி செல்சியஸ். ஸோ அடிக்கிற குளிருக்கு மழைக்கும் சேர்ந்தா என்னென்னவோ சவுண்டு கேட்குது. ஸோ போகிற வழி நல்லாயிருக்கும், மழையோட தனியாக. அது ஒரு புது ஃபீலிங். நான் இப்போ போகிற வழியில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் ஒன்று இருக்குது. என்னென்னா, பீக்கி பிளண்டர்ஸோட பார் ஒன்று இருக்குது. அந்த காலத்தில் அவங்க யூஸ் பண்ண ஒரு பாரு, அது இன்னுமே ஆக்டிவாக இருக்குது. அந்த பாரு அங்கே ஃபுல்லாக கொஞ்சம் அவங்க பிரிட்டிஷ் பீப்புள் மட்டும்தான் இருப்பாங்க மேக்ஸிமம். உள்ளே போகிறதுக்கே ஒரு மாதிரி இருக்கும் எனக்கு. ஸோ அது இன்னுமே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது பார் வெளிலேருந்து காட்டுறேன், க்ராஸ் பண்ணால் காட்டுறேன். இல்லைன்னா ஐம் சாரி ப்ளீஸ். நம்ம ஈவெண்ட்டுக்கு போவோம், போய் துணி எடுப்போம், துணிமணிலாம் எடுத்து சும்மா மாதம் நம்மளே அப்கிரேட் பண்ணிப்போம். 1 கிலோக்கு 2000 ரூபா. அதுக்கு நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணோன்னா, ஃபுல்லாக டிஷர்ட்டாக எடுத்துடணும். பெருசாக நான் ஜாக்கெட்டு ஜீன்ஸ் எடுக்க போகிறேன்னா ஒரே ஒன்றோட 20 பவுண்டு கொடுக்குற மாதிரி ஆகிடும். அதுக்கும் இதுக்கும் வேறு எதுவும் வித்தியாசம் இல்லை. ஸோ ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுவோம். ஸ்ட்ராட்டஜின்னா எவ்வளோக்கு எவ்வளோ மெலிசாக இருக்கிற க்ளோத்ஸாக எடுப்போம், மாஸ் பண்ண போகிறோம். நம்ம போகிற பிளேஸில் ஃபுல்லாக கிராஃபிட்டி ஆர்ட்டாக நிறைய இருக்கும். பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த பிளேஸ் ஃபுல்லாகவே சும்மா ஃபேமஸ். டிக்பெத் வந்திங்கனாவே கிராஃபிட்டி இல்லாத இடமே இருக்காது. பயங்கரமாக யூனிக்காக இருக்கும்.
அது என்ன யூனிக்கே ஒரு யூனிக் தான். ஸோ நைஸ். வா, இது ஒரு கல்ச்சராகவே இருக்கும்னு நினைக்கிறேன். கிராஃபிட்டி கல்ச்சருங்க சூப்பராக. சில மெமரபிள் மெசேஜஸ் சொல்லுவாங்க சில டைமு, சில இதில் சும்மா எல்லாத்தையும் அசிங்கப்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடம் இருக்குல்ல, பர்மிங்ஹாம் கோச் ஸ்டேஷன், இங்கேருந்து நம்ம பஸ் ஏறி வேறு எந்த பிளேஸ்க்கு வேணாலும் போகலாம். இது ஒரு பார்ட்டு. இந்த சென்ஸ் எந்த பிளேஸ்னாலும் லண்டனு வேறு ஏதாவது பஸ்ஸில் ட்ராவல் பண்ணணுன்னா இந்த பர்மிங்ஹாம் கோச் ஸ்டேஷன் இங்கே வரணும். பர்மிங்ஹாம்லேருந்து போகணுன்னா நான் நினச்சேன் மற்ற விளாகர்லாம் பேசும்போது என்ன இவங்க ஃப்ளோவாக பேச மாட்டாங்க, இவ்வளோ ஃப்ளோ இருக்குது, ஐயோ என்ன இவங்க இங்கிலீஷில் இவ்வளோ மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னு. நான் எப்போ கேமரா எடுத்து பேச ஆரம்பிச்சனோ அப்போ தான் தெரிய ஆரம்பிச்சிது என் லட்சணம் என்னென்னு. நம்ம கடைக்கு வந்துட்டோம். கடை பேர் மாடு, த கவ். இதோ தான் கடை பேர். உள்ளே போய்ட்டு திருப்பி காட்டுருவாங்க. ஸோ ஐம் இன்சைட் த ஸ்டோர். ஐயோ இவங்க வேறு சாங் போடுறாங்களே, அது வேறு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும், ஏன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் ஆகிடும். சரி வாங்க உள்ளே காட்டுறேன். இந்த இடமே சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக எல்லா கலெக்ஷன்ஸும் த்ரிஃப்ட்டு. இங்கே பாருங்கள், ஜாக்கெட்ஸு, டிஷர்ட்ஸு, லிவர்பூல் டிஷர்ட்டு. வாவ், இதுதான் கிலோ சேல். எல்லா கலெக்ஷனும் இருக்கும். மொத்த கடையுமே பயங்கரமாக இருக்குது. பேகி பேண்ட்ஸு, தோ ஸ்வெட் ஷர்ட்ஸ், இது ஸ்வெட் ஷர்ட், தோஸ் ஹூடிஸ், இது தோ ஸ்வெட் ஷர்ட்ஸு. ஏகப்பட்டது இருக்கு. பிரேசில். ஆஹாஹா, நைஸ். எதுவுமே எனக்கு பிடிக்கல, எல்லாமே இருக்குது, பட் என்ன வாங்குறதுனே தெரில. சவுண்டு வேறு வந்துனே இருக்கா. யூடியூப்பில் வீடியோ போகும்போது காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துடுது. என்ன பண்ணலாம்? சரி, ஏதோ ஒன்று ரெண்டு ஒன்று வாங்கிட்டு போவோம், பார்ப்போம். இந்த நைக்கி டிஷர்ட் நல்லாயிருக்கு. நல்லா இருக்குல்ல இந்த டிஷர்ட்டு? பார்ப்போம். வேறு என்ன இருக்குது? வாவ், இது சூப்பராக இருக்குது. ஜஸ்ட் டூ இட். நல்லா இருக்கா? இது சேலில் இருக்குது. ஒன்றுமே இல்லை, எல்லாமே ஒர்ஸ்ட்டாக இருக்குது. ஏதாவது ஒன்று ரெண்டாவது நல்லா இருக்கும்னு நம்பி வந்தனே, மாஸ்க் காட்டலான்னு நினச்சேனே. சே, ஒன்றுமே இல்லையே. ஃபுல்லாக சைஸ் எல்லாம் எக்ஸ்எல்லு, எம்மு. சரி இங்கே வாங்க, பயங்கர காஸ்ட்லியான ஜாக்கெட்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். நார்த் ஃபேஸு கொஞ்சம் அழுக்காக இருக்குது எல்லாமே, பட் ஆனால் செமையாக இருக்குது. பேண்ட்ஸு பாருங்கள் கலெக்ஷனு. அப்புறம் ஷர்ட்டு, ப்ளூ ஷர்ட்டு. என்னது இது? காட்டுவாசி ட்ரெஸ் மாதிரிலாம் இருக்குது, சும்மா ஃபன்னி. அப்புறம் எப்படி இப்போ டிஷர்ட்டு, ஃபுல்லாக டிஷர்ட்ஸாக இருக்குது. என்னன்னே தெரில, ஒரு மாதிரி அழுக்காக இருக்குது. இந்த வாட்டி என்னன்னு தெரில, சேல் ரொம்ப மட்டமாக இருக்குது. இது அரவிந்த் சாமி ஒரு இன்டர்வியூவில் போட்டிருப்பார், லெட் ஜெப்லினோட. அவர் லெட் ஜெப்லினோட பெரிய ஃபேன். ஸோ அந்த டிஷர்ட்டு, நைக்கி ஹூடி பரவாயில்ல, நல்லாயிருக்கு. 2775 ரூபா, அதுக்கும் மேலே. இங்கே ஆல்ரெடி பார்த்தாச்சு. சூட்ஸு, ஃபுல்லாக சூட்ஸ் இருக்கு பாருங்கள். யாராவது கல்யாணம் வந்தால் இங்கே வாங்கிட்டு போங்க, பழைய சூட். லேம் ஜோக். நல்லா புது கலெக்ஷனாக இருக்குது. பட் என்ன பண்ணுறது, எதுவுமே எனக்கு பிடிக்கல. 1575 ரூபாய், 3575 ரூபாய், 3575 ரூபாய் மட்டுமே. நிறைய இருக்க மாதிரி இருக்கு, ஆனால் ஃபுல்லாக ஏமாற்றிட்டானுங்க. பழைய துணியை வச்சு ஏமாற்றிட்டாங்க. இது பெண்களோட ஆடைகள், ஃபுல் பெண்கள் செக்ஷன். இதெல்லாம் புதுசாக என்னென்னமா இருக்கும், எனக்கு ஒரு மண்டையில் தலையிலே ஏறல. கேர்ள்ஸ் ஹூடி, கிராஃப்ட் டாப்பா ஏதோ சொல்லுவாங்க, ஐம் நாட் ஷுர் அபவுட் தட். ஸோ இங்கே யாருக்கும் வாங்க போகிறதில்ல, சும்மா பார்க்குறேன். ஏதாவது சம்டைம்ஸ் இங்கே நல்ல பேண்ட்லாம் இருக்கும், நான் சம்டைம்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ ஒன்று மேலே சுற்றி பார்த்துட்டேன். ஐ ஹவ் ஜஸ்ட் பாட் திஸ். நான் இந்த ஒரு ஹூடி மட்டும் வாங்கியிருக்கேன்.
எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இதெல்லாம் வெளில போய் வாங்கினோன்னா எப்படியும் இருக்கும் 3000 ரூபாய். இது நான் 1500 ரூபாய்க்கு வாங்குறேன். 1900 ரூபாய் ப்ராஃபிட். ஸோ வேற எதுவுமே பிடிக்கல எனக்கு. எல்லாமே நல்லாவே இல்லை. என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தா இவ்வளோ தான் இருக்கு. பார்ப்போம். சரி, நம்ம இது ஆர்டர் போட்டு இது பில் போட்டு வெளில போவோம். கவர்ந்தது இதுதான். இது வாங்கணும்னு ஆசையாக இருக்குது. இப்ராஹிமோவிச்சோட விண்டேஜ் கிட்டு. பட் ஏன்னா தெரில, ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டே வர மாட்டேங்குது எதுவும் வாங்குறதுக்கும். ஒர்த் இல்லாத மாதிரி இருக்குது. ஏகப்பட்டது இருக்குது. பட் ஏன்னா எதுவுமே ஃபீல் ஆக மாட்டேங்குது. லாஸ்ட் டைம் வந்ததுலாம் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இப்போ ஏதோ தெரில, ஒரு மாதிரி மட்டமாக இருக்க மாதிரி இருக்குது. சரி வாங்க போய் பில் போடுவோம். பார்த்தாச்சுல. ஜென்யூன்லி ஐ எம் குவைட் டிசப்பாயிண்டட். ஏன்னா பயங்கரமாக பிளான் போட்டு அவுட்ஃபிட்ஸ்லாம் வாங்கலான்னு வந்தேன். வெறும் ஒரே ஒரு அடிடாஸ் ஹூடி மட்டும்தான் வாங்கினேன். வேறு எதுவுமே வாங்கலை. சே, கண்டென்ட் உள்ளே எடுக்கவும் முடியல. அதில் வேறு பாட்டு வேறு ஓடிக்கிட்டே இருக்கா. அதில் என்ன ஆகும்னா, லாஸ்ட் டைம் இதே மாதிரி ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வீடியோ எடுக்கும் போது பாட்டு ஓடிட்டே இருந்தது. பாட்டு ஓடிட்டே இருக்கேன்னு பார்த்தா காப்பி ரைட்ஸ் கொடுத்துட்டாங்க வீடியோ. ஸோ அதனால் வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்கணும். வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பேன் பாருங்கள். சே, செம்மையாக பிளான் போட்டேன். சரி ஒர்க் அவுட் ஆகல விடு. நம்ம ஏதோ ஒன்று பிளான் போடுவோம். ஒன்று ஒர்க் அவுட் ஆகும், ஒன்று ஒர்க் அவுட் ஆகாது. அது மாதிரி நினச்சிக்க வேண்டியதுதான். எனக்கு தெரிஞ்சு இந்த வ்ளாகில் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். கிலோ சேல்னால் என்ன, துணிலாம் எப்படி விற்கிறாங்க, அந்த மாதிரி. ஸோ பேசிக் ஐடியா தான் இருக்கும். இதில் ஏதோ அட்வான்ஸ்டாக எதுவும் இல்லை. இப்போ நம்ம ஊர்லேயே நல்லா ட்ரை பண்ணலாம் இதை. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி கிலோ சேலு, த்ரிஃப்ட்டு பண்ணுறது. த்ரிஃப்ட்டு வந்து இந்த மாதிரி விற்றாங்கன்னா கூட நிறைய பேர் வந்து வாங்குவாங்க. இது சரியான ஸ்ட்ராட்டஜி டு பி ஆனஸ்ட். எல்லாம் என்ன நினச்சிட்ருக்காங்க, கம்மி காசுன்னு. கிடையாது. சிலது கம்மி காசு கிடைக்கும். உண்மையிலே நல்ல ஒர்த் குவாலிட்டியாக இருந்தால் கிடைக்கும். அது ஒர்த் இல்லைன்னா வேஸ்ட்டு. என்ன எடுக்கிறதுனே தெரில. சும்மா 4-5 சினிமேட்டிக் ஷார்ட்ஸ் எடுத்தேன். எடிட் பண்ணி போட்டுருவேன். இந்த வீடியோ ஃபுல்லாக என்ன ஃபுல்ஃபில் பண்ணுறதுன்னு தெரில. ப்ளீஸ் டோன்ட் மைண்ட். சம்டைம்ஸ் சம் வீடியோஸ் will not have full content. பட் நான் என்னோடய ஐடியா என்ன இருந்துச்சுன்னா, கிலோ சேல்னால் என்ன, கிலோ சேல்னால் எப்படி நடக்குது யூகேயில், அதை பற்றி காட்டலாம். ஒரு சின்ன ஒரு ஐடியா கிடைக்குன்றதுக்காக தான். ஸோ என் இன்டென்ஷன் என்னவோ அதை ஃபுல்ஃபில் பண்ணியிருப்பேன். நான் ஏன் இப்படி புலம்புறேன் தெரியலையே. ஷிட். ப்ளீஸ் ஷார்ட் கிளிம்ஸாக வச்சுப்போம் இந்த விலாகை. பெரிய விலாகாக இருக்காது. பட் ஏன்னா நான் மழையில் சைக்கோ ஆகிட்டேனா. பட் நல்லா இருக்குது. ஒரு மாதிரி வீட்டிலே உட்காண்ட்ருந்தோன்னா ஒரு மாதிரி ஸ்டஃப்டாக இருக்கும். என்ன பண்ணுறதுனே தெரியாது. பட் வெளில வந்து அது எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குதுன்னு பார்த்து, அதெல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே, அனுபவம் தான், சந்தோஷம்தான். உஷாராக பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நான் வேறு கையில் வச்சிட்ருக்கேன்ல. பட்டுன்னு ஃபோன் அடிக்கிற கும்பல் வருவானுங்க. ரெடியாக இருக்கணும். வாவ். மழையில் இங்கே டெம்பரேச்சர் வேறு கம்மியாக மழையில் கோல்டு அதிகமாக வேறு இருக்கும். நான் வேறு அவுட்ஃபிட்லாம் தெரியணுன்றதுக்காக ஜாக்கெட்டே போடாமல் வந்துட்டேன். குளிருது. நான் குளிருதுண்ணே பா. பட் நல்லாயிருக்கு. வீட்டுக்கு போயிட்டு உள்ளே உட்காரும் போது, அந்த ஹீட்டர் முன்னாடி உட்காரும் போது ஒரு ஃபீலிங் இருக்கும்ல. எப்படின்னா, நல்லா டயர்டாக விளையாடிட்டு போயிட்டு சுட தண்ணியில் குளிச்சுட்டு பெட்டில் படுக்கும்போது ஒரு சுகம் இருக்கும்ல, அதே தனி. அந்த மாதிரி ஹோல்சம் ஃபீலிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது இந்த மாதிரி கஷ்டமான பாதைகளெல்லாம் தாண்டி போனதான். அப்படியே தனியாக பெணாத்த ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 1.5 வருஷமாக அப்படி தான் பெணாத்திட்டுருக்கேன். தடுவையில் இருந்து ஃபன் சும்மா ஜாலியாக இருக்கும். ஆனால் அலோன் மேன் சூர்யா. ஊ. ஸோ கிராஸ் பண்ணியாச்சு. வீட்டுக்கு கிட்டே வந்துட்டா. கொடையிலே விலாக முடிச்சிட்டான் பார். ஐயோ என்ன சிரிப்பது. சீ.
சரி ஓகே கைஸ், எனக்கு தெரிஞ்சு vlog இங்கேயே முடிச்சுக்கிறேன். ஒரு சின்ன குட்டி vlog அபவுட் கிலோ சேல், ட்ரெஸ் ஷாப்பிங்கு யூகேயில் எப்படிலாம் இருக்குன்னு. ஏதாச்சும் இது மூலியமாக உங்களுக்கு ஐடியா கிடச்சிது த்ரிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்களும் ட்ரை பண்ணலாம் கிலோ சேல் மாதிரி. ஸோ hope you guys had fun, hope you guys enjoyed. நெக்ஸ்ட் vlogல சந்திப்போம். இந்த ஃபீல் குட் vlogger சூர்யா. நைஸ் ஃபீல் குட் vlogger சூர்யா. ஓகே கைஸ், பாய்.